ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வந்துட்டு ஒரு தடவை தொலைஞ்சிருச்சு. ஆர்டர் போட்டு நான் விளையாண்டுட்டு தொலைஞ்சு போச்சு. அதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி பூஜை போட்டு போயிடலாம் அப்படின்னு பூஜை நமக்கு என்ட்ரியாக வரும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுறதுக்கு சூடம் இல்லை. தீபத்தை ஏற்றிப்போம். அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. பத்திக்குமா? அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே. ஹாய் ப்ரோஸ், வெல்கம் டு விப்ரோஸ் vlog யூடியூப் சேனல். சேனல் முதல் முறை வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிச்சிங்க. அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் போகிற ஒவ்வொரு அன்பாக்சிங்காக இருக்கட்டும் மற்ற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா தான் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆசை தான் இது. இவர் தான் இந்த ட்ரோன் வந்துட்டு பறந்து போய் விழுந்துருச்சு ஒரு காட்டுக்குள்ளே. அம்மே தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருந்தோம். இது பண்ண முடியாது. A few moments later. வெறும் 1700 ஒரு கேமரா பட்ஜெட் ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அமேசானில் தான் வாங்கினேன். இதுதான் அது அமேசான் கார்டுகிட்ட இருந்த அந்த கொரியர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்னலாம் இருக்குது, அதாவது ட்ரோன் வாங்கியிருக்கோம்ல அந்த ட்ரோனில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு பேக் வச்சு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை, ஃபுல்லாக பேக்கில் கவர் பண்ணியாச்சு. இதுக்கு ஓர்ந்துடலாம். ஸோ இதுதான் அந்த பேக்கு. நல்லா தான் இருக்குது. ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷில் ஃபோம் போர்டு வச்சு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, 2000 ரூபாய்க்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம். அதுவும் கேமரா ட்ரோனுங்கிறது 2000 ரூபாய்க்குலாம் நீங்கள் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பேக் வந்துட்டு நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது, கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிப் கொடுத்துருக்கு. ஜிப்புனே வருது, ஜிப்பு. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா பேக், ஃபஸ்ட்டு பேக்கை பார்த்துடலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு ஃபோம் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க, அதாவது கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று. இதில் வந்துட்டு எல்லாத்தையும் டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனுக்கான ஆக்சஸரிஸ் இது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. இந்த கிட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா 4 ப்ரொப்பலர் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 4 விங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். இதெல்லாம் பிரித்து காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் மேனுவல் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னது, இது வந்துட்டு ஒரு என்னது, இது ஆர்சிவி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏதாவது கேமராவுக்கான இது ஒரு ஆப்பு. ஸோ அதில் வந்துட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ட்ரோன் நம்மளோட அழகான ஒரு டிஜே மினி மாதிரியே அச்சஸில் ஒரு மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் 2000 ரூபாய்க்கு இது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கேமரா குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கை வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதாவது இவ்வளோ தான் சைஸ், இதுக்குள்ளே அடக்கிட்டாங்க. ஓகே, இது வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இங்கே ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.7 வோல்ட்டு 1800 mAh பேட்ரி ஆட்டுக்கு. ஓகே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேட்ரி தான் கொடுத்துருக்கு. அடுத்து மெயின் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதான் ரிமோட்டு. ஓகே, இவ்வளோ தான் இந்த இதில் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பேக் கிடச்சிருக்கு. என்னென்ன கிடச்சிருக்கு அப்படியே ஒரு லிஸ்ட் அவுட் போடுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா வந்துட்டு சார்ஜ் போட்டு வச்சுட்டோம்னா அப்புறமே வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ பேட்டரியில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புதுசாக இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா இங்கே இதில் யூஎஸ்பி டைப் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது அதுக்குன்னு தனியாக ஒரு பின் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு நம்ம சார்ஜர் இருந்தாலே சார்ஜர்லேயே ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும் சார்ஜ் ஏறும்போது. ஸோ ரெட் கலர் லைட் எரியும் போது அது ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் சார்ஜ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் போட்டுக்கலாம், அதாவது 40 நிமிஷம் போட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் ஃப்ளை ஆகும் ட்ரோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு
9 to 10 நிமிஷம் ஓடும். அதுவும் இல்லாமல் கேமரா வேறு கொடுத்துருக்கனால எக்ஸ்ட்ராவே இழுக்கும். அதனால் வந்துட்டு இது இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1800 mAh பேட்டரி. ஒன்ஸ் இது சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா 40 நிமிஷம் கழிச்சு சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ரெட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். அது வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இந்த ரெட் கலர் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு பேட்டரி வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரோன் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனில் உள்ளே போட்டுக்கலாம். ஏறும் சார்ஜ் ஏறின வாட்டி இந்த ரெட் கலர் லைட் வந்துட்டு பிளிங்க் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கீழே விழுவே விழுவாது. ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனெல்லாம் வந்துட்டு ஏதாவது பிளேடு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த பிளேடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏன்னு எழுதியிருக்கும். இந்த ஏவோட இதில் வந்துட்டு இந்த பிளேடு இதை கழட்டிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்ஸ், இதெல்லாம் நம்ம இப்போ போட வேண்டியது. அடுத்து வந்துட்டு கூகுள் லென்ஸ் இருந்துச்சுன்னா கூகுள் லென்ஸில் போட்டு இதை ஸ்கேன் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆப் வந்துட்டு டேரெக்டாக கூப்பிட்டு போயிடும். இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் கூகுள் ஆப் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பண்ணிட்டு வந்துடலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக நம்ம வந்துட்டு கேமரா வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனை பற்றி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரோனு. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா வெறும் 200 கிராம் தான் வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும் தெரியும், சிவப்பு கலரில் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமரா இது ட்ரோன் கொடுத்துருக்காங்களா, மேலே இது கேமரா ட்ரோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ வீடியோ கொடுத்துருக்காங்க. கேமரா தெரியுதா, இது ரெட் கலருக்கு பார்த்தீங்களா கேமரா. ஸோ இதுதான் கேமரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லைட் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், இதுவும் இண்டிகேட்டர் தான். இதை வந்துட்டு பேட்டரி உள்ளே போட்டோம் அப்படின்னா இங்கே லைட் எரியறதுக்கு இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இங்கே மெட்டீரியல் குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்குது. கீழே போட்டால் ஒரு 4 அடிக்கு தாங்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து எல்லாத்தையும் விரிச்சிக்கலாம், விங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத எடுக்கணும். இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அடியில் வந்துட்டு மோதாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இழுத்து லாக் இருக்கும். அவ்வளோதான். ஒரு பச்சக்குன்னு சத்தம் கேட்கும். ஓகே, இதுவும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இது கீழே இருக்கிறது. அடுத்து இது. அவ்வளோதான். இதுதான் நம்ம கம்ப்ளீட்டான ஒரு ட்ரோன் ஓப்பனிங் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இவ்வளோ தான் ஸ்டாண்டு. இதுதான் இங்கே 2 ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய விங்ஸில் மேலே இருக்கிறதுக்கு 2 ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே இடத்துல ஒரு கேமரா, டியூல் கேமரான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு கேமரா இல்லை கண்ணு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் ஆண்டனா வாட்டுக்கு நம்ம டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வரக்கூடிய சிக்னல்லாம் இதை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணுறது இதுதான். சின்ன ஒரு ஓவர் வியூ மட்டும் ட்ரோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா மடங்குற மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப். அப்படி பார்த்தீங்கன்னா டிஜே மாதிரியே மாடலில் செஞ்சுருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ட்ரோன் தான். சின்னதாக ஒரு கேமரா இருக்க மாதிரி ஒரு பிகினருக்கு சூப்பரான ஒரு ட்ரோன். இதுக்கு வந்துட்டு இந்த ட்ரோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸே தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு இது குறிப்பிட்ட கிராம் வெயிட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் லைசன்ஸு, ஹைட் பறக்கிறதுக்கு தான் லைசன்ஸ் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை, சும்மா டம்மி தான். இதெல்லாம் டம்மி பாபா. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா டாய் கேட்டகிரியில் தான் வரும். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் இதை பற்றி சொல்கிறதுக்கு. அடுத்து நம்ம ரிமோட்டை பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரிமோட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரிமோட்டில் பார்த்திங்கன்னா 2 த்ராட்டில் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டனாவாட்டும் ஒரு சும்மா டம்மிக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கும், அழகாக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இங்கே கேமரா இருக்குது. கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் பண்ணினா கேமரா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஹோம் ரிட்டன், நம்ம எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல உட்காந்துரும். இது உண்மையானு தெரில, ஜிபிஎஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இது எப்படின்னு ஒர்க் ஆகும்னு தெரில. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டேக் ஆஃப், அதாவது ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிறது. எடுத்து விட்டிங்கன்னா சர்ன்னு போயிட்டே இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா
லேண்டிங் பண்ணுறதுக்கு. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா லேண்டிங் பட்டன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபைன் டேர்னிங் சொல்லுவாங்க. அது லைட்டாக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எனக்கு இந்த பக்கம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட்டு, இது லெஃப்ட்டு, இல்லை ஃப்ரண்ட்டு, இது டவுன் பேக்கு. ஸோ அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே பார்ப்போம். மேலே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பீட் அப்படின்னு ஒரு இது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா ஸ்பீடு ஏறும். மொத்தம் மட்டும் 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு அதிகமாக வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் இருக்குது. இங்கே ஃப்ளிப்பு பார்த்திங்கன்னா 360 டிகிரி ஃப்ளிப்பு கொடுத்துருக்காங்க. இது மேலே தூக்குனிங்கன்னா டேக் ஆஃப் ஆகும். ட்ரோன் பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகி போகும். அடுத்து பார்த்திங்கன்னா இது மேலே, இது கீழே. அடுத்து இது வந்துட்டு லைட்டாக சைடில், இது இந்த பக்கம் சைடில். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரோனை வந்துட்டு இப்படி தள்ள வைக்கிறோம் இந்த மாதிரி. இது வந்துட்டு திரும்புறதுக்கு, ட்ரோனை ஃப்ரண்ட் சைடு இப்படி திருப்புறதுக்கு. இது வந்துட்டு தள்ளுறதுக்கு, சைடு ஃப்ரண்ட்டு, இது பேக் போகிற மாதிரி. சைடு இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை இப்படி வச்சு லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டு. ஸோ நம்ம கேமராவில் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கலாம் இதில் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் டைப் தான், நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச், இதையே மறந்துட்டோம். ஏன்னா நம்ம பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா பேட்ரி, நீ எந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு அப்படின்னா பேட்ரி போடுறதுக்காக வந்திருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேட்ரி போடுறதுக்கான கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 AA பேட்ரிஸ் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக நான் பேட்ரி வாங்கிட்டு வந்துடுறேன். A few moments later. ஒரு 3 பேட்ரிஸ் போதும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டுடலாம். 1 2 3. அடுத்து பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. 2 பீப் சவுண்ட் வந்துருச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், விட்டு விட்டு தான் பிளிங்க் ஆகும். ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம பாப்புலர் கார்ட்ஸ் போட்டுடலாம். கார்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பாப்புலர் கார்டு. ஸோ இதை வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 இது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி இங்கே பின்னாடி ஒரு கிளிப் லைட்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் வந்துட்டு புஷ் பண்ணணும். ஓகே, இதை போட்டு காமிக்கிறேன். மொச்சக் லொச்சக் பச்சக் பச்சக். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு இப்போ நான் போடுறேன். அது போய் கனெக்ட் ஆகிற மாதிரி மேல் பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கணும். அப்படி வச்சுட்டு கீழே வந்துட்டு இந்த இது போய் லாக் ஆகணும். ஸோ வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஒரு பச்சக்குன்னு ஒரு சத்தம் வரும். ஸோ அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா லைட்ஸ் வந்துட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இனிமேல் இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகலாம் வாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்களா, இப்போ அதே ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். இப்போ வந்துட்டு டெஸ்டிங் பிளேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம். ஒரு எந்த மாதிரி வருமா நம்ம பாட்ட ஒத்து வருமா ஒத்து. Pushparaj.